கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு ஜோயே வேதப்பாட ஆராய்ச்சிக்கு ஆவலோடு மறுபிறப்பில் நாம் பெற்ற அந்த நித்திய ஜீவனாகிய தேவனுடைய ஜீவனில் வாழ வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த உங்க இருதயத்தின் விருப்பத்தையும் செய்கையையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த ஆல்மோஸ்ட் வருடம் என்று சொல்லலாம், மாதம் அல்ல, நாம் இந்த ஜோயே ஜீவனில் வாழ்வதை குறித்து வேதத்தில் ஆழமாக கற்று தேர்ந்து வருகிறோம். நாம் கற்று தேரும் பொழுதுதான் அந்த ஜீவன் நம்மிலே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நீ இவைகளிலே நிலைத்திரு, அப்பொழுது நீ கற்று தேர்வது எல்லாருக்கும் தெரிய வரும் என்று சொல்றார். யோ ப்ராஃபிட்டபிள் இங்கிலீஷ்ல சொல்றார். அதாவது கற்று தேறுகிறதுனால லாபமே அந்த தேவ ஜீவனில் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. தேவ ஜீவனில் வாழ்க்கை மாறுவதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது அதுதான். பரலோகம் செல்வதற்காக கொடுக்கப்பட்ட அனுமதி சீட்டு நித்திய ஜீவன் அல்ல, தேவனுடைய ஜீவன் அல்ல. ஆம், அங்கு அந்த ஜீவனில் தான் நாம் வாழப் போகிறோம். ஆனால் அதே ஜீவனை இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கு நம்முடைய ஆவி எப்படி இருக்க போகிறதோ அதே மாதிரி இப்பொழுதும் மறுபிறப்பிலே புது சிருஷ்டியாகிய நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஜீவனை தேவன் இப்பொழுதே நமக்கு கொடுத்தது இந்த உலகத்தில், இந்த சரீர வாழ்க்கையில் தேவ ஜீவனை நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கொடுத்தார். நான் போன வாரமே உங்களுக்கு சொன்ன, கிறிஸ்தவத்தில் பாரம்பரிய போதனையினால தேவன் ஒவ்வொன்றையும் நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை கண்டுபிடித்து அதை ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல, இட்ஸ் நாட் அ கேட்டலாக், அப்படிதானே? என்னென்ன அவைலபிள் அதை நம்ம உடனே அந்த ரெக்வஸ்ட் போட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளுகிறது என்று ஒரு நினைவு அல்லது ஒரு பாரம்பரியத்தை, எண்ணங்களை நம்ம உருவாக்கி விட்டார்கள். அது இப்பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? பலத்த அரணாக இருக்கிறது. ஆனால் தேவன் எதையுமே தனித்தனியாக நமக்கு தருவதே இல்லை. அவர் ஒரே முறை காலத்துக்கும் மறுபிறப்பிலே அவரையே, அவருடைய ஜீவனையே நமக்குள் வைத்து தேவையானதை எல்லாம் பரிபூரணமாக நமக்கு கொடுத்து விட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:3 சொல்றாரு. அதாவது இந்த ஜீவனுக்கும் தேவ சாயலை வெளிப்படுத்தும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய இந்த ஜோயே ஜீவன், திவ்ய பாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறாராங்க. அதுதான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை நமக்கு காண்பிக்கிறது. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அந்த தேவ சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று அங்கு சொல்லுகிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது வெளிப்பாட்டு அறிவு. அந்த வெளிப்பாட்டு அறிவினாலதான் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எல்லாமே தேவன் ஒரு பேக்கேஜாக கொடுத்து விட்டார். ஆனா சபையோ இன்று அறியாமையினால சுகத்தை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, அப்படிதானே? ஒவ்வொன்று பரிசுத்தம் தாரும் தேவா, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தேவா, பரிசுத்தம் தரமாட்டீரா, அப்படிதானே? எழுப்புதல் தரமாட்டீரா? ஐயா, அவர் கொடுக்காதது என்று ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும். அதனாலதான் சொல்றோம், பரலோக ராஜ்யமே நமக்குள்ள வந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அது அங்கே இங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவே இல்லை. அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்க காண்டாலும் காணாவிடமாலும், அப்படிதானே? காற்றுடைய எஃபெக்ட காண மாட்டீங்க, அதோடைய எஃபெக்ட தான் பார்ப்பீங்க, காட்டுறப்ப. அதே மாதிரிதான் பரலோக ராஜ்யம் நமக்குள் வந்ததை அதன் விளைவினால பார்க்கிறோம். அததான் ஜோயே லைஃப் என்று சொல்லுகிறோம். ஜோயே லைஃப் நமக்குள் வந்ததை, தேவ ஜீவன் நமக்குள் வந்ததை நாம் ஐம்புலன் அறிவினால, கண்களினால காணவே முடியாது. அதை காண்பதற்கு ஒரே வழி எதுதான்?
விசுவாசம் வேத வசனத்தின் மேல். ஏன் வேத வசனத்தில் தான் தேவன் அதை காண்பிக்கிறார். அதை வெளிப்பாடாக பெறும் பொழுது அதை விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அப்படி பார்த்து வாழும் பொழுது அந்த ஜீவன் நம்மிலே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். இது தேவன் நியமித்த வழி. வேதம் சொல்லுவதெல்லாம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பரிபூரணமாக வைத்து நமக்கு தந்து விட்டார். இது நம்ம இருதயத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை, அப்படின்னா என்ன? நம்ம வாசித்தோம்ல, எதுல வாசித்தோம்? 1 யோவான் 5:12. கிட்டத்தட்ட கடைசி 4 வாரங்கள் அதை தான் உங்களுக்கு திரும்ப சொல்லி கொண்டிருந்தேன். நாம் வாயில அறிக்கை பண்ண வேண்டிய மாபெரும் சத்தியம், நான் குமாரனை உடையவன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டபடியால் நான் குமாரனை உடையவன். குமாரனை உடையவன் குமாரனின் ஜீவனை உடையவன். குமாரனின் ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜீவன், அந்த தேவனுடைய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறபடியால் நாம் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். அததான் அங்க யோவான் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 5:24 சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் எங்க? அழிவிலிருந்து ஜீவனின் எல்லைக்கு மாற்றப்பட்டான். மரணத்தில் இருந்து ஜீவனின் எல்லைக்கு மாற்றப்பட்டான். இருளில் இருந்து வெளிச்சத்தின் எல்லைக்கு மாற்றப்பட்டான். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12 சொல்றாரு, அவரை பின்பற்றினான், அவரை விசுவாசிக்கிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் ஒளியை அடைந்திருக்கிறபடினால் இடரமாட்டான். இருளில் நடக்கிறவன் இடருவான். ஆனா நம்ம இடறதுக்கு ஏன்? நாம் ஜீவ ஒளியை அடைந்தவர்கள். அது எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது. அததான் ஜீவ ஒளி என்று சொல்லும். யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே என்ன சொல்றாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அது தேவனாய் இருந்தது, அதில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இருளானது அதை மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நாம் பெற்ற ஜீவனின் ஒளி இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் நம்மை வாழ வைக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த ஒளி நமக்கு கொடுக்கப்பட்டது. உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வந்திருக்கிறார். நான் போன வாரமே சொன்னேன், இந்த மகிமையின் நம்பிக்கை, இந்த ஜீவன் நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நித்திய ஜீவனாகிய கிருபையை மனைவிமார்கள்ன்றாரு. எல்லாருமே அங்க வந்து புருஷருக்கு ஆலோசனை சொல்லுகிறபடினால சொல்றாரு, பெற்றுக்கொண்டபடியால்ன்றாரு. அப்ப பாருங்க, அந்த நித்திய ஜீவனில் வாழும்படி மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என்பதை அங்க தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். அது கிருபை என்று சொல்லுகிறார். திரும்ப நான் உங்களுக்கு மனதில் ஆழமாய் பதிய வேண்டிய வார்த்தை கிருபை. ரோமர் 6:23 என்ன சொல்றது? பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம் அப்படின்னு ரிவார்ட். யூ ஒர்க் ஃபார் சம்திங், யூ கெட் அ சேலரி, அப்படிதானே? யூ கெட் சம் ரிவார்ட். அததான் அங்க சொல்றாரு, உன்னுடைய கிரியைக்கு. இங்க என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனோ கிருபை வரம். நித்திய ஜீவனோ கிருபை வரம் அப்படின்னா என்ன? இட் இஸ் நாட் எ ரிவார்ட் ஃபார் வாட் யூ டூ. கிருபை வரம் என்று சொல்லும்போது இலவசம் என்று சொல்லுகிறார். கேரிஸ், அத கிரேக்க பதம் கேரிஸ், இலவசம். அதற்காக நீ எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. அது கிருபை வரம். அதனாலதான் பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அங்க முடியும் போது என்ன சொல்றாரு? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, அப்படின்னா இலவசத்துக்காக.
அதாவது வாயினால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஏன்? இந்த ஜீவன் தேவனை தேவனாக்குகிற ஜீவன். தேவனுடைய பரிபூர்ண ஸ்பாவத்தையே, அவருடைய நேச்சரையே, அவருடைய குணாதிசயத்தையே, அவருடைய வல்லமையையே, அவருடைய அதிகாரத்தையே, அவருடைய அன்பு, விசுவாசம், சுகம், வெற்றி எல்லாவற்றையும் அடங்கி இருக்கிற ஜீவன். அததான் சொல்றாரு. அதை நான் சொல்லிக்கொண்டே போலாம், அதற்கு எண்டே இல்லை. சொல்லி முடியாத இன்எக்ஸ்பிரசிபிள் அப்படின்னா வாயில அதை முழுமையா நான் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய கிஃப்ட, அப்படித்தானே? ஈவு கிஃப்ட இலவசமாக, அதாவது நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, உனக்கு இலவசமா கொடுக்கிறேன், நீ விசுவாசித்து மட்டும் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ அதை நாம் விசுவாசித்து எப்ப பெற்றுக்கொண்டோம்? மறுபடியும் பிறக்கிற நாளிலே பெற்றுக்கொண்டோம். ஆனா இப்போ ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வருகிறது, என்னது அப்படின்னா, ஏன் பிரதர் என் வாழ்க்கையில அந்த வித்தியாசத்தை காண முடியவில்லை? அதனாலதான் பவுலடியில சொல்றாரு, கட்டாயம் அது வித்தியாசத்தை காண்பிக்கும்ன்றாரு. அப்ப ஏன் காண்பிக்கல, அதை எப்படி காண்பிக்க முடியுது நம்ம வேதத்துல ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிதானே? அங்க பாருங்க, 2 கொரிந்தியருக்கு வாங்க, அங்க ரொம்ப அழகான ஒரு வசனத்தை அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். கடைசி அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல கடைசியில கொரிந்தியர் நிருபத்தை முடிக்கும் போது 13ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்து பாருங்கள், அன்றியும் நீங்களே உங்களை பரீட்சித்து பாருங்கள். 2 காரியம் சொல்றாரு. உங்களை நீங்க சோதித்து பாருங்க. நீங்க விசுவாசத்துல தான் வாழ்றீங்களா பிரதர், சிஸ்டர்? இல்ல இன்னும் தரிசித்து வாழ்றீங்களா? நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. அதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு விசுவாசிக்கிறீங்க, என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று எல்லாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறாங்க. அப்படிதானே? He lives in me. Christ Jesus lives in me. I know, I am sure I am. அப்படிலாம் பாடுறோம். அப்படிதானே? ஜீவிக்கிறார் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார் பாடுறோம். அதெல்லாம் ஒரு அளவுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் மறுபிறப்பிலே இந்த ஜீவனை பெற்றவர்கள், அந்த ஜீவனே தங்களில் வாழ்கிறது என்று அதைதான் இங்க சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். அங்க 3:17, எபேசியர் 3:17 என்ன சொல்றாரு பாருங்க. அதையும் நான் எடுத்து வாசிட்டு இங்க திருப்பி வரேன். எபேசியர் 3:17 அவர் சொல்லுவது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அவர் அங்க ஜெபம் பண்றாரு எபேசு சபையாருக்கு. எப்படிதான் கிறிஸ்து இருதயத்துல வாசமாய் இருக்கிறாரா? ஐம்புலன் அறிவினால் அல்ல, தரிசித்து நடப்பதினால் அல்ல. ஏமாந்து போறக்க காரணமே அதுதான். விசுவாசத்தி இது வேதம் சொல்லும் சத்தியம்னால வேத வசனத்தை மார்த்தம் சார்ந்து கிறிஸ்து என்னிலே வாசமா என்ன வாழ்கிறார். நான் போன வாரமே சொன்னேன், பாரம்பரியம் நமக்கு சொன்னது, இஸ் a silent spectator. எப்பண்டா தப்பு பண்ணுவோம் தலைமையில 2 போடுவோன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நல்லது செஞ்சா உனக்கு ரிவார்ட் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் நமக்கு சின்ன வயசுல இருந்து சொன்னாங்க. அப்படிதானே? பழையவர் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும், நன்மை செய்தால் அப்படிதானே உனக்கு நன்மை கிடைக்கும், மகிமை உண்டாகும், அப்படிதான் சொன்னாங்க. ஆனா புது உடன்படிக்கையில தேவன் செய்ததை நமக்கு சொல்லவில்லை. ஏன்? பாரம்பரியத்தினால பழைய உடன்படிக்கையிலேயே இருந்துட்டாங்க. அப்படியே வந்தாலும் இதையும் அதையும் கலப்படம் பண்ணி அதை தான் போக்கஸ் பண்ணி சொன்னாங்க. அவர் நமக்குள்ள இருப்பது, இந்த நம்ம போலீஸ்காரன் இந்த நோ என்ட்ரி பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான், நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். எதுக்குடானா, அவன் திடீர்னு நம்மள எப்பண்டா அந்த நோ என்ட்ரி நம்ம பாப்போம், அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்ப நான் சைக்கிள்ல தான் போவேன். ஆனா டபாக்கன் பிடிச்சுக்குவான், அப்ப ஒரு ஃபைனை போடும். ஏன்? அத மாதிரிதான் ஆண்டவரையும் நினைச்சோம். அவர் எங்கேயோ நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்பண்டா தப்பு பண்ணுவோம் நமக்கு பிடிச்ச ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அததான் நம்முடைய எண்ணமா இருந்தது. பொய் சொன்ன ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படிதானே? இதான் தப்பு பண்ணிட்ட, திருடாத, அது பண்ணாத, இது பண்ணாத, ஆண்டவர் பார்க்கிறாரு, பனிஷ் பண்ணுவாரு. அது அப்படியே நம்மளை என்ன ஆயிடுச்சு,
மனதுல அரணாக. எப்படி அரணாகிறது? எண்ணங்கள் நம்முடைய படமாக மாறி அந்த படம் அரணாக மாறுகிறது. 2 கொரிந்தியர் 10:3-5 படிச்சு பாருங்க, அங்க சொல்லுவதை பார்க்கலாம். அந்த அரண் இருந்தபடினால நம்முடைய நினைவு எல்லாம், சிந்தனை எல்லாம் நமக்கு உள்ளே இருப்பவர் நமக்கு உதவி செய்பவர் என்ற எண்ணமே இல்லங்க. பிராக்டிகலா என்னதான் இருந்தது. ஆனா சொல்றோம், he has come to help me, he is my comforter, he is my helper. வேதவசனம் சொல்லுது, எல்லாம் படிக்கிறோம். ஆறுதலும் தேறுதலும் இயேசு எனக்கு எல்லாம் பாடுறோம். பிராக்டிகலா பார்க்கும் பொழுது அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறதை நாம் விசுவாசித்தோமானால், அததான் இங்க சொல்றாரு. நீங்க எல்லாம் அறிவீங்க, அதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே உங்களுக்கு காண்பிக்கும். எது என்னை காண்பிக்கிறது? எனக்குள் இயேசு வாழ்கிறார் என்பதை நான் விசுவாசித்தேனானால் என் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஜோ லைஃப் எனக்கு உண்டு, குமாரனை உடையவன். அதை நான் விசுவாசித்தானா அது நிச்சயமா என் வாழ்க்கையில வெளிப்படும். அதுக்கு தானே ஆவியானவர் காத்துக்கிட்டு இருக்காரு. கலாத்தியர் 3:5 என்ன சொல்றாரு? உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்து, எதற்கு இங்க அளித்தாருன்னு அங்க சொல்றாரு? அற்புதங்களை செய்கிறவர் எதனாலே செய்கிறார்? விசுவாச கேள்வியினாலே. நீங்கள் இந்த நல்ல சுவிசேஷம், நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் குமாரனை உடையவன், தேவ ஜீவனை உடையவன், தேவனாக வாழ்கிற எல்லா வாய்ப்பையும், எல்லா திறமையையும், எல்லா பொட்டன்ஷியல், அப்படிதானே, எல்லா வல்லமையையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கேட்கிற விசுவாசம், ஆவியானவர் என்னை அந்த ஜீவனிலே வாழ்கிற அற்புத வாழ்க்கை வாழ செய்கிறது என்று அங்க கலாத்தியர் 3:5 நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அததான் இங்க சொல்றாரு. நீங்க பரீட்சைக்கு நிக்கிறீங்களா? சோதித்து பாருங்க. அங்க அவரை குறித்து சில பேர் நெகட்டிவா பேசினாங்க. பவுலுக்குள்ள அது 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 5 சொல்ற, எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அத சொல்லிட்டுதான் அவர் உங்களிலே பலவீனர் அல்ல, வல்லவராய் இருக்கிறார். அவர் சிலுவையில தான் பலவீனராய் இருந்தா, எனக்குள்ள இருக்கும்போது எப்படி வல்லமை உள்ளவராய், பலன் உள்ளவராய் என்னிலே வாழ்கிறார். அந்த வல்லமையை என் மூலமாக, பலனை என் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. நீங்க பரீட்சைக்கு என்ன பரீட்சை, என்ன உங்களை எக்ஸாமின் யுவர் செல்ஃப். என்ன சொல்றாரு? எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லலங்க இந்த இடத்துல. மீதி இடத்துல அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு 5:39 யோவான்ல, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். இங்க இவர் என்ன சொல்றாரு? ஆவியானவர் நமக்குள்ளேயே வந்து விட்டபடியால், அவர் ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டபடியால், அந்த ஜீவனில் நம்மை வாழ வைக்கிறவர் அவரே. போன வாரமே சொன்னேன், பிலிப்பியர் 2:12 2:13 எடுத்து உங்களுக்கு வாசித்து 15 வரைக்கும் ஜீவன் வசனத்தை பிடித்து கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே சுடர்களை போல, அப்படின்னு என்ன, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தது போல நீங்களும் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றாரு? அந்த விருப்பத்தை உருவாக்குகிறவர். அந்த ஜீவனில் நான் வாழ வேண்டும், தேவனில் நான் வாழ வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கி அந்த எண்ணத்தை நமக்கு தந்து அந்த செய்கையையும் அவரே நமக்கு உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அததானே சொல்றாரு இங்க. அப்ப உங்களுக்குள்ள அவர் இருக்காரு நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் இன்னைக்கு வித்தியாசம் இல்லை? அது ஏன் வித்தியாசம் இல்லை என்பது இந்த நீதியை பற்றி சொல்லும் பொழுது ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 9:10 என்ன, 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 9ல பாக்குறோம் நம்ம. நான் அந்த எபேசு நிருபத்துல கூட தெரிந்து கொள்ளுதல் கிருபை என்பதை பற்றி சொல்லும் போது இதை நான் சொன்னேன்.
திரும்ப அதுல இங்க பாருங்க 30ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, புறஜாதியார் தேடவில்லை அடைந்தார்கள் அப்படின்னு என்ன? முயற்சி செய்யவே இல்லை. எப்படி? நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நீதிமானாக வேண்டும் என்று முயற்சி செய்யவே இல்லை. இப்ப நம்ம கான்டாக்ட், இன்னைக்கு கான்டாக்ட் என்ன? எனக்குள் இருக்கிற ஜீவனில் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யவே இல்லை. அவங்களுடைய சுய ஞானத்திலோ பலத்திலோ திறமையிலோ அவங்களுடைய ஆத்தும பலனிலோ முயற்சி செய்யவில்லை. அவங்க என்ன பண்ணாங்களா? நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதி. அவங்க விசுவாசத்தினால் பாருங்க, நியாய பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ, நீங்க 2 குரூப் இருக்கு. இன்னும் பழைய பிரமாணத்துல வாழ்றவங்க, புது பிரமாணத்துல வாழ்கிறவங்க 2 குரூப் இருக்கு. அதனாலதான் பவுலடிகளார் சொல்லுகிறார் ரோமர் 6:14, நீங்க பழைய பிரமாணத்துக்கு கீழே இல்லப்பா, புதிய கிருபையின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறபடினால நீங்க ஜீவனில தான் வாழ்வீங்க. அப்படின்னு பாவமே செய்ய மாட்டீங்க, வியாதி பட மாட்டீங்க, குறைவு பட மாட்டீங்க. உங்க மனநிலை அப்படி இருந்தா நீங்க அப்படிதான் விசுவாசிப்பீங்க. எதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே அந்த கிருபை என்ன சொல்லுகிறது? நீ கிறிஸ்துவாய் இருக்கிறாய். அப்ப கிறிஸ்துவாய் தானே வாழ்வீங்க. நீ நீதியா இருக்கிறாய்னா அதை விசுவாசிக்கும் பொழுது நீதியாய் வாழ்வீங்க. நீ கிறிஸ்துவாய் இருக்கிறாய், நித்திய ஜீவனை உடையனாய் இருக்கிறாய் என்றால் அந்த ஜீவனில் தான் வாழ்வீர்கள். அததான் அவர் அங்க சொல்ல வருகிறார். ஆனா இங்க இவங்க என்ன பண்ணாங்களாம்? இந்த புறஜாதியார் பூரணமான விசுவாசம், என்ன சுவிசேஷம் அவர்களுக்கு பவுலடிகளார் மூலமாய் சொல்லப்பட்டதோ, இல்லது மற்ற பர்னபா, பிலிப்பு, ஸ்தேவான் இவர்கள் மூலமாக சொல்லப்பட்டதோ, அதை விசுவாசித்தபடினாலே, அங்க பேதுரு மூலமா கொர்நேலி வீட்டில் அதை விசுவாசித்தபடினாலே தேவ ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவனில் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது என்னவென்றால், இந்த அடுத்த குரூப் இருக்கு, இன்னும் நியாய பிரமாணம் இன்னைக்கு இருக்குங்க. அது அன்னைக்கு இருந்த யூதர்களை மாத்திரம் சொல்லல, இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் நியாய பிரமாணத்தின் கீழே பாரம்பரியமாக அதிலேயே இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசத்தினால இந்த ஜீவனில் வாழ வேண்டும் என்பதை, ஜீவன் தங்களுக்கு இருக்கிறது என்பதையும் அதில் வாழ முடியும் என்பதையும் விசுவாசத்தினாலே முயற்சிக்காம தங்க கிரியையினால முயற்சித்தனால இடையே முயற்சித்து தோல்வி. அப்புறம் போடா, இதெல்லாம் நடக்காது, உடனே ஒரு டாக்டரினை கொண்டா, இந்த உலகத்துல இல்லடா தம்பி, அங்க போன பிறதான் இயேசுவை போல நீ வாழ போற. இங்க இருக்க வரைக்கும் நீ சரீரம் மனுஷனாதான் வாழ்வ. உனக்கும் பக்கத்து வீட்டுல இருக்க புறஜாதி, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வித்தியாசமே இல்லைன்ட்டானுங்க. சுத்த பொய், பிசாசின் நயவஞ்சகம், பிசாசின் நயவஞ்சகம், சுத்த பொய். அப்போ யோசித்து பாருங்க. ஒன்று தெளிவாக நமக்கு தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? அங்க போன பிறகு இல்லைங்க, இங்க தேவ சாயலை வெளிப்படுத்துவது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8:29-30 சொல்றாரு. அப்ப பாருங்க, it is already been done in our spirit. What is available in our spirit, we have to manifest it by faith. அததான் இங்க சொல்றாரு. ஏன் அவங்க முடியல? ஏன் manifest பண்ணல? அவர்கள் விசுவாசத்தினாலே தேடவில்லை. முதல் பாயிண்டே அதுதான் சொல்ல வராரு. அவர்கள் இதை அடைவதற்கு விசுவாசம் மாத்திரம்தான் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க தான் பிரயாசம். ஆனா என்ன சொல்றாரு? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பிரயாசப்பட சொல்லுகிறார். எபிரேயர் 4:11 சொல்ல, என்ன இளைப்பாறுதல்? நான் இந்த ஜீவனில் இருக்கிறேன், இந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது, நான் ஜீவனில் தான் வாழுவேன் என்ற விசுவாச இளைப்பாறுதலில், முழு உறுதியில், முழு நிச்சயம், அதுதாங்க இளைப்பாறுதல்.
விசுவாச இளைப்பாறுதல் என்பது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஜீவன் உண்டு, அந்த ஜீவனில் நான் வாழுவேன். அந்த ஜீவனில் வாழ்வதுதான் ஆவியின் கனிகள். ஆவியானவர் இந்த ஜீவனை என் மூலமாய் வாழும் பொழுது ஆவியின் கனிகள், அதாவது தேவனுடைய சுபாவங்கள், அவருடைய கேரக்டரிஸ்டிக் எல்லாமே அங்கு 9 விதமாக சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் என் முயற்சியின்றி நான் அறியாத விதமாக தானாக வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அந்த ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். ஒர்க் அப்படின்னு சொல்லல, ஃப்ரூட். அது ஆவியின் கனியாக விதைத்தபடியினாலே அது கனியாக வெளிப்படும். விசுவாசிக்கிறபடியினாலே உள்ளான ஜீவன் அததான் சோதித்து பார்க்க சொல்றாரு. உங்களை வசனத்துல சோதிக்க சொல்லல, உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 10 ஏன் அவர்களுடைய ஜீவனில் வாழவில்லை? விசுவாசத்தினாலே ஜீவனில் வாழ அவர்கள் தேடவில்லை என்று சொல்லுகிறார். அதனால எடறி போனாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுதான் பரிசுத்தமா வாழணும், கோபப்படக்கூடாது, அன்பு செலுத்தணும், விசுவாசிக்கணும், சாந்த குணத்தோட இருக்கணும், இச்சை அடக்கத்தோட இருக்கணும். இதெல்லாம் விசுவாசத்துல உள்ளானவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கும் போது அவரை வாழ அனுமதி. விசுவாசம் என்னங்க? முதல்ல அதுல புரிஞ்சுக்கிங்க. விசுவாசம் என்பது யார் மீது நாம் விசுவாசத்தை வைக்கிறோமோ. இப்ப போறோம், ஒரு மந்திரி மேல விசுவாசம் வச்சா அந்த மந்திரி இதெல்லாம் செய்வான்ற ஒரு அறிவுனால அவருக்கு அந்த வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, அவரால் முடியும் அப்படின்னா அங்க விசுவாசம் வச்சு எதிர்பார்க்கும். அவருக்கு அது இருக்கனால அவர் நமக்கு நம்ம வைக்கிற விசுவாசத்துக்கு, இப்போ எல்லாம் பணத்துக்கு அதை விட்டுருங்க, அதை நம்ம ஒரு ஆள் மேல, இப்ப இங்க ஒரு ஆள்கிட்ட போறோம், ஒரு காரியம் ஆகணும், அவரால் அது முடியும் அப்படின்னு அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அதேதான் ஆண்டவர் மேல போறோம், அவரால் அது முடியும், சர்வ வல்லவர் அப்படின்னு அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம், அவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வைக்கிறோம். அந்த விசுவாசம் யார் மேல வைக்கிறோமோ அவர் நமக்காக கிரியை செய்து நம்ம எதிர்பார்த்த காரியத்தை செய்தது, அதுதான் விசுவாசம். அப்ப பாருங்க என்ன பண்றோம், விசுவாசம் வைப்பதனால அவர் நமது சார்பில் நமக்காக நமக்குள் கிரியை செய்ய, நமக்குள் வாசம் பண்ணுகிற வரை நாம் அனுமதிக்கிறோம். நீங்க அனுமதிக்காத வரைக்கும் அவர் கிரியை செய்ய மாட்டாரு. அவர் உள்ளதான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லல. இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் இஸ் வெரி லைவ்லி. அப்படிதானே? உயிர் உள்ளவராக, ஜீவன் உள்ளவராக அவரும் அவருடைய வார்த்தையும் நமக்குள் இருக்கிறது. ஆனா எப்போ அவரோ அந்த வார்த்தையோ நமக்கு கிரியை செய்யும், எப்போ அவர் நமக்கு கிரியை செய்ய அல்லது அந்த வார்த்தை நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, அவரை நாம் அனுமதிக்கும் போது. எப்ப அனுமதிக்கிறோம்? விசுவாசிக்கும் பொழுது. By faith and faith action you allow the word of God and the spirit of God in you to work for you, work in you, work through you. நீங்கள் விசுவாசம் வைத்து, எனக்குள் ஆவியானவர், எனக்குள் நித்திய ஜீவன், விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தில் காலை எடுத்து வைக்கும் பொழுது, செத்த விசுவாசம் இல்ல, கிரியை உள்ள விசுவாசம். அதான் சொல்றேன், விசுவாசத்திலே 3 கேட்டகரி இருக்கு. நான் அதுதான் போதிச்சுட்டு இருக்கேன் ஃபெய்த்ல. ஹியரிங் ஃபெய்த் பத்தி சொல்றேன். அதுக்கு அடுத்தது என்ன வருது? ஹார்ட் ஃபெய்த்னு ஒன்று வருது. ஹியரிங் ஃபெய்த்னால ஹார்ட் ஃபெய்த்துக்கு அப்புறம் என்ன வருது? ஸ்பீக்கிங் ஃபெய்த் வருகிறது. ஸ்பீக்கிங் ஃபெய்த்துக்கு அப்புறம் ஆக்டிங் ஃபெய்த். தீஸ் ஆர் த 4 லாஸ் இன் த லா ஆஃப் ஃபெய்த் என்ற இதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல் லாவை இது நீங்க அதே தான் இங்கே நீங்க அப்ளை பண்ணணும். ஜோ லைஃப் அதை கேட்கும் பொழுது அந்த கேட்கிற விசுவாசம் வருகிறது. கேட்கிற விசுவாசம் வருகிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து இருதய விசுவாசம். இருதய விசுவாசம் நான் அங்கே சொல்லியிருக்கேன், தேவனுடைய விசுவாசம். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசம் வரும் பொழுது ஸ்பீக்கிங் ஃபெய்த், வாயை திறந்து பேசுறதெல்லாம் நடக்கும். அந்த விசுவாசம், நான் என்ன சொன்னாலும் நடக்கும். என் இருதயத்தில் அந்த விசுவாசம் வந்துடுச்சு, அந்த படம் வந்துடுச்சு. இந்த ஜோ ஜீவன் எனக்கு வந்து விட்டது என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால், அந்த ஜோ ஜீவன் என் மூலமாக வாழ்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் அந்த இருதய விசுவாசம் வந்தது. கேட்கிற விசுவாசம், இருதய விசுவாசம். அதனால என்னது? இருதயத்தில் நிறைந்து இருக்கிறது என்ன விசுவாசம்?
நான் தேவ ஜீவனிலே வாழுவேன், தேவ சாயலை வெளிப்படுத்துவேன். அது வாயில பேச ஆரம்பிக்குது. ஸ்பீக்கிங் ஃபெய்த். அந்த ஸ்பீக்கிங் ஃபெய்த் தென் இட் கோஸ் டு ஆக்டிங் ஃபெய்த். எது? தேவ ஜீவனிலே வாழ்கிற விசுவாசமாக என்னை செய். அதுதாங்க ஆவியின் கனிகள் நம்மிலே வெளிப்படுவது, ஆவியின் வரங்கள் நம்மிலே வெளிப்படுவது, தேவனாக நாம் வாழ்வது. அதுதான் அங்க வேதம் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்றார் பாருங்க, அவர்கள் முதலாவது விசுவாசத்தினாலே அதை தேடவில்லை. they were not sought it by faith. அததான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு, இந்த 2 சாரார் இருக்காங்களே, அடுத்த சாரார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அதை குலப்படம் பண்ணிட்டு இருக்காங்களே, இன்னும் ஏன் கீழ்ப்படுதல் தான் முக்கியம், உன் ரட்சிப்பு நிறைவேற நீ தான் பிரயாசப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த விருப்பம் எல்லாம் இருக்குது. அததான் இங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்ற, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பவுலுடைய விருப்பம். அதுதான் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒரு வைராக்கியம். நான் தேவ சாயலை காண்பிக்க வேண்டும், நான் தேவனாக வாழ வேண்டும். அவங்களுக்கு இருக்குங்க. நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்களுக்கு இருக்கு. இருக்கனாலதான் போதிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு நீங்க உங்க அற்புத வாழ்க்கையை வெளிப்படுத்துவீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கிருபை என்ன சொல்லுது, நான் உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன், அந்த பரிசுத்த வாழ்க்கைய விசுவாசத்தினால வெளிப்படுத்து. அங்க கிரியைனாலன்றாங்க, இங்க அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கும் அந்த விருப்பம் தான், அவங்களுக்கும் அந்த வைராக்கியம் தான். 2வது அப்படி சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கும் அந்த வைராக்கியம், தேவ சாயலை வெளிப்படுத்தணும். 10 கட்டளை என்னங்க? தேவனுடைய சாயல், அப்படிதானே? தேவன் எப்படி இருக்கிறான்னு அவங்களுக்கு ஒரு தேவனுடைய நேச்சரை பற்றி ஒரு 10 கட்டளையாக அவர் கொடுத்தார். தேவன் இப்படித்தான் இருக்காரு. ஆகவே அந்த 10 கட்டளை வாழ்ந்த அந்த சாயலை வாழப்பட பிரதிபலிக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். அதை இன்னைக்கும் அறியாமையில போதிக்கிறாங்க. அது முடியாததுனாலதான் இயேசு நமக்கு மெதுவாயும் லகுவான ஒரு மெத்தேடை கொடுத்துட்டார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு தந்து விட்டார். இந்த மார்க்கத்துல நான் செஞ்சுட்டேன்டா உனக்காக, அதுதானங்க கிருபை, இலவசம். நீ அதை விசுவாசித்தா போதும்னு சொல்றாரு. ஆனா இது இவங்க புரிந்து, ஏன் இது மூளை அறிவுக்கு வாய்க்குங்க. நான் ஒண்ணுமே செய்யாம எல்லாமே அவர் செய்வாரா? நான் சும்மா இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அததான் சொல்றாரு, அவங்களுக்கு அந்த வைராக்கியம். இன்னைக்கு போதிக்கிறாங்களே லா பிரீச்சர்ஸ், கிரியைக்காரர்கள், கிரியையை போதிப்பவர்கள், அவங்களுக்கும் அதே வைராக்கியம் தான். தேவ சாயலை, தேவ ஜீவனை வெளிப்படுத்த வேண்டும். ஆனா த மெத்தட் அவங்க சொல்றது வித்தியாசமா இருக்குது. அவ்வளவுதான். எப்படி அதை நீ அச்சீவ் பண்ண போற, பை விச் மெத்தட், எந்த வழியாக? இங்க விசுவாசத்தின் வழி, அங்கு கிரியையின் வழி. இங்கு தேவனே எல்லாம் செய்வது, தேவனே உன் மூலமாக வாழ்வது. அங்க அவரு உன்னை எதிர்பார்க்கிறாரு, நீ செய்யிடான்னு சொல்றாருன்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவனுக்கு வைராக்கியம் இருந்தது. ஆனா அந்த வைராக்கியம் வேத வசனத்தின் வெளிப்பாட்டு அறிவு இல்ல, விசுவாசம் இல்ல. அறிவு இல்லைன்னா, வெளிப்பாட்டு அறிவு இல்லைன்னா, விசுவாசம் இல்லாம இருந்த வைராக்கியம் உதவாது. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஜீவனை வெளிப்படுத்தாத வைராக்கியம் இருக்கு. நான் கிறிஸ்தவனா இருக்கிறபடினால கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், என் நடை, உடை, பாவனை, செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவா இருக்க வேண்டும், அவர் செய்த கிரியைகளை நானும் செய்ய வேண்டும் இருக்கு. ஆனா இந்த வெளிப்பாடு இல்லை. என்ன வெளிப்பாடு இல்லை? தேவன் நியமித்த புதிதும் ஜீவனுமான புது உடன்படிக்கையின் மார்க்கத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை. இந்த புது ஜீவனிலே உங்க கிரியை அல்ல, அவரே 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 எல்லாம். கிருபையே கிருபையே. அததான் சொல்றாரு, அவர்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாதனால விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் ஒன்னையுமே செய்ய முடியாதுன்ட்டாரு. நான் சொல்லலங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதும் என்னால ஒண்ணுமே, அந்த விசுவாசத்துலதான் ஐ கேன் டூ நத்திங் ஆஃப் மை ஓன்ன்றார். அப்படிதானே? என்னில் தானே நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. 5:19 அங்க 29:30 அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர் முழுவதுமாய் விசுவாசம் வைக்கிறனால, அந்த விசுவாசம் வைக்கிற நபர் அவர் பிதா பிதா பிதான்றாரு.
அவரே எனக்கு எல்லாம், பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை, எல்லாமே அவர் என்று அந்த விசுவாசம் வைக்கிற நபர், அவர் விசுவாசம் வைத்தபடினாலே அவரை கிரியை செய்ய அனுமதித்தது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசம் வைத்து, நான் சும்மா இல்ல, அப்படிதானே? விசுவாசம் வச்சுட்டு சில பேர் சும்மா இருப்பாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது வீணான மனுஷனே, அப்படித்தானே? யாக்கோபு 2:17-20 எல்லாம் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசம், கேட்கிற விசுவாசம் இருதய விசுவாசமா மாறுச்சுன்னா, உன் பேசுகிற விசுவாசமா மாறும். மலையை பார்த்து பேசுவ, அது செயல்படுகிற விசுவாசமா இருக்கும் என்று சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க, அவங்க அந்த விசுவாசம் வெளிப்பாடு அவங்களுக்கு இல்ல. இயேசு சிலுவையில் வந்து என்ன செய்து முடித்தார், அவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதா என்ன, ஐயா உன் ரட்சிப்புக்கு அது ஓத்தணும், நீ இப்போ புறஜாதியிலிருந்து தேவ ஜாதி, அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. யூத ஜாதி தான் தேவ ஜாதி, புறஜாதியிலிருந்து தேவ ஜாதிக்கு வந்துட்ட விசுவாசம், இனி நீ விருத்த சேதனம் பண்ணணும், இந்த நியாயப்பிரமா அப்படின்னு அவங்க போதித்தாங்க. அப்பந்தான் பவுலுக்கு ஒரு கோபம் வந்து, வைராக்கியம் வந்து கலாத்தியர் நிருபத்தை எழுதுறார். சாட்டைய கையில எடுத்துட்டார். எப்படி ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர் வேத பாரகமா சாட்டையை எடுத்தாரோ, மத்தேயு 23 சொல்றாருல, வெள்ளை அடிக்கப்பட, அதே மாதிரி சாட்டை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறத கலாத்தில பாக்குறோம். ஏங்க ஜனங்களை திசை திருப்ப பாக்குறான் பிசா, அவங்கள அவங்க பின்னால ஒரு ஆவி திசை திருப்ப வைக்கிறது. ஆகவேதான் சபிக்கப்பட்டவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும், இது உங்களால் அழைத்தவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா அங்க சொல்லுவதை பாக்குறோம். இங்க அததான் சொல்றாரு, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லப்பா, வெளிப்பாடு இல்ல. ஒன்னும் பிரமாணத்துக்கு கீழே போய் சாபத்துக்குள்ள போறத போதிக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரமாணத்துக்கு கீழே போனா சாபத்துக்குள்ளதான் வாழுவோம். ஜீவனில வாழ முடியாது, மரணத்துக்கு கீழே தான் இருப்போம். அதுதான் அங்க சொல்றது. அத ஊழியம் என்ன ஊழியமா, நீங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அதை படிச்சுட்டு திருப்பி இங்க வரேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற ஊழியத்தை பத்தி அவர் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 3ல ரொம்ப புது உடன்படிக்கையின் ஊழியத்தை சொல்லுவாரு. 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, புது ஊழியக்காரர் அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார், அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. அப்படின்னா என்னங்க, இப்போ வேதத்துல எழுதப்பட்ட கட்டளைய படிச்சு அதை செய்ய முயற்சிக்கிறபடி இல்லாமல், உள்ளே உள்ள ஆவியானவர் விருப்பத்தையும் செய்கையும் கொடுப்பார். அதுதான் அவர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க, அந்த பழைய நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டு கற்களில் அப்படின்னா வெறும் விருத்த சேதனம், அந்த எழுதப்படாததை சொல்லல, எழுதப்பட்டதை சொல்றாரு. இந்த 10 கட்டளை கற்களில் பதிக்கப்பட்டது 10 கட்டளை தான். அதை செய்ய போதிக்கிறாங்களே அவங்கள தான் சொல்றாரு, அவங்க போதிக்கிறது மரணத்துக்கு ஏதுவானது. ஐயோ, மரணத்துக்கு, ஜீவனுக்கு இல்ல ஐயா. இந்த புது பிரமாணத்தை போதிக்கும் பொழுதுதான் அது ஜீவனை உண்டு பண்ணும். பல பிரமாணத்தை கேட்கிறவனுக்கும் போதிக்கிறவங்க அது மரணத்தை தான் உண்டிக்கும். மரணம்னா அவங்க நரகம் போயிடுவாங்கன்னு சொல்றீங்களா? இல்லங்க, அவங்களும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா உலகத்துல மரணத்துல தான் வாழ்வாங்க, சாபத்துல தான் வாழ்வாங்க, தரித்திரத்துல, தோல்வியில, வியாதியில வாழ்வாங்க. அததான் அவர் அங்க சொல்றாரு. அது மரணத்துக்கு. அப்ப என்ன ஊழியம் அவங்க செய்யறாங்க? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு போதிக்கும் பொழுது அததான் இங்க சொல்றாரு, எழுத்து கொள்ளுகிறது, அது மரணத்தை தான் பிறப்பிக்கும். முயற்சித்து முயற்சித்து தோல்வி வந்தா ஆக்கினை தீர்ப்பு தான் வரும். அந்த ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் போது மரணம் தான் வரும். அததான் அங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு தேடுவது விசுவாசத்துல தேடல, காரணம் ஜீவனில் வாழாம இருப்பதற்கு காரணம். 2வது காரணம் என்ன சொல்றாரு, அறியாமை. அறியாமை, அறியாமையினால். அடுத்தது என்ன சொல்றாரு, சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தேவன் நீதியை, தேவனுடைய வழியை அறியாமல் தங்க வழியில இவங்கெல்லாம் போதிச்சுக்கிட்டாங்க. இவங்க வழி உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லல. இது இவங்க ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டாங்கன்னா அதை போதிக்க மாட்டாங்க, அதன்படி முயற்சிக்க மாட்டாங்க. சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தங்களுடைய பலத்தால், தங்களுடைய கிரியையால், தங்களுடைய கீழ்ப்படிதலால்
அந்த ஜீவன், அந்த தேவ சாயலை, அன்பின் சாயலை, அப்படிதானே, சாந்த சொருபியின் சாயலை, இச்சை அடக்கத்தின் சாயலை, விசுவாசத்தின் சாயலை, அந்த சந்தோஷத்தின் சாயலை காண்பிக்க முயற்சிக்கிறாங்க. இது முயற்சிக்கிறது இல்லைங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத அன்பு, சொல்லி முடியாத சாந்த குணம், இச்சை அடக்கம். இட்ஸ் ஆல் இன்னெக்ஸ், அவ்வளவு தூரத்துக்கு மேலானது. ஏன்? அது தேவ சுபாவம், அதுதான் என்னுடைய ஜீவன். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை வாழுகிறார் என்று வேதவசனம். ஆவியானவர் இந்த ஜீவனில் வாழதான் எனக்கு வந்தார். இதுதான் வேதவசனம் சொல்லுகிற சத்தியம். எதற்கு ஆவியானவர் வந்தார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, என்ன பலன்? அவ்வாறு வாழ்கிற ஒரு திறமை அடைந்து தேவ சாயலில் சாட்சியாய் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு தான், இந்த ஜீவனில் நான் வாழ்வதற்குத்தான் துணையாளராக, மை கம்ஃபர்டர், மை பாராக்ளிட்டிஸ், மை ஹெல்பர். அதனாலதான் சொல்றாரு அங்க, நீங்க யோவான் 14 அதிகாரத்தை 16 இருந்து எடுத்து வாசித்து பாருங்க. 16 to 20 வாசித்து பாருங்க. நான் உங்களை திக்கெட்ல விட, அப்புறம் வருவார், என்றென்றுமாய் உங்களோடு இருப்பார், தேற்றரவாளன், அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அப்ப என்ன சொல்றாரு? உலகம் அறியாது, தேடுவாங்க, என்னை பார்க்க மாட்டாங்க, ஆனா நீங்க இப்ப என்ன அவர் போயிட்டாரு, சரீரப்பிரகமான கண்ணை பார்க்க முடியல, ஆனா நீங்க அறிவீங்க, நான் அறிவேன். ஏன்? அவர் எனக்குள்ள இருக்காரு. அப்படி சொல்லிட்டுதான் சொல்றாரு, அவர் வாழ்கிறபடியால் நீங்களும் 19 சொல்லுவார் பாருங்க, அவர் வாழ்கிறபடியால் நீங்களும் வாழ்வீர்கள். ஐயா, அவர் உள்ள இருந்து வாழ்றாரு, நீங்க அந்த ஜீவனில வாழ்வீங்கன்றாரு. அப்போ அந்த ஜீவனில வாழதான் ஆவியானவர் வந்திருக்காரு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நீங்க அதை அறிய வேண்டும். நீங்கள் அறிய வேண்டும் தான் வெளிப்பாட்டு அறிவு. வெளிப்பாட்டு அறிவு தான் விசுவாசம். அதனாலதான் அங்க சோதித்து பாருங்க, அதான் சொல்றாரு, நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா 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 உங்க வாழ்க்கையில வெளிப்படுன்றார். அது நீங்க வேத வசனத்தை ஒண்ணு யாருமே சொல்ல வேண்டாம், இட் will automatically reflect உங்களோட வாழ்க்கையில். இட்ஸ் a ரெஸ்பான்ஸ். தேவ ஜீவனில் வாழ்வது, அந்த தேவ ஜீவனில் நாம் வைக்கிற விசுவாசத்துடைய ரெஸ்பான்ஸ். இந்த தேவ ஜீவன் எப்படி நம்மள இருந்து ரெஸ்பாண்ட் ஆகுது? நான் அது மேல விசுவாசம் வைக்கும் போது, அது மேல விசுவாசத்தை வத்து விசுவாசம், பூரண விசுவாசம் என்ன? நான் சொன்னேன்ல, ஹியரிங் ஃபெய்த்ல இருந்து ஆக்டிங் ஃபெய்த் போறதுதான். வெறும் ஹியரிங் ஃபெய்த்ல நின்னல, வெறும் ஹார்ட் ஃபெய்த்ல நின்னல, வெறும் ஸ்பீக்கிங் ஃபெய்த்ல நிக்கல, ஆக்டிங் ஃபெய்த் வரைக்கும் வருகிறது. அந்த ஆக்டிங் ஃபெய்த் வரும்போதுதான் he steps in, he starts living in us. அது நல்லா 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 புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க தேடினது தப்பு, அவங்க பக்தி வைராக்கியம் தப்பு, வெளிப்பாடு இல்லாத பக்தி வைராக்கியம், அவங்களுடைய அறிவு, வெளிப்பாட்டு அறிவு இல்ல, அதனால தப்பா போச்சு. இப்ப என்ன பண்றாங்களாம்? சுய நீதியை, சுய பலத்தால், சுய மகிமையை, சுய வெற்றியை, எல்லாமே செல்ஃப். நோ மோர் கான்சியஸ் ஆஃப் காட், தேர் ஆல்வேஸ் கான்சியஸ் ஆஃப் செல்ஃப். அதாவது தங்களை பற்றியே நினைவு, அவங்க போக்கஸ், நினைவு, செயல், பேச்சு எல்லாம் தன்னுடைய வெளி மனிதனை குறித்து இருந்தது வழிய உள்ளான மனிதனை குறித்து இல்லை. அதனால்தான் கொலைசியர் 3 அதிகாரத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசு வலதுபாவின் மேலான காரியங்களை தேடுங்கள், நாடுங்கள். உங்கள் ஜீவன் அங்கதானே இருக்கு. உங்க ஜீவன் எங்க இருக்கோ அங்க பாருங்க, உங்க போக்கஸ், அட்டென்ஷன் அங்க போட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு? இவன் இந்த கிரியையே சொல்லி சொல்லி அப்ப என்ன பண்றான்? இவன் போக்கஸ் அண்ட் அட்டென்ஷன், அவனுடைய கவனமும், அவனுடைய எண்ணமும், அவனுடைய நோக்கமும், விருப்பம் எல்லாம் எப்படியா நான் செய்யணுமே, நான் ஜெபிக்கணுமே, நான் பரிசுத்தமாய் வாழணுமே. போக்கஸ் டோட்டலி ஆன் ஹிம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? அங்க வைக்காதடா, உள்ளடா ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனில வாழ உள்ளடா ஆவியானவர் இருக்காரு. உன் போக்கஸ வெளி சரீர மனிதனில் இருந்து உள்ளான மனிதன் மேல வைக்க சொல்றாரு. அதுதானே சொல்றாரு. நான் வேணா கொலைசியர் திரும்ப எடுத்து உங்களுக்கு அதை வாசித்து காமிக்கிறேன். கொலைசியர் 3 அதிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமான வசனம், அநேக தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் திரும்பவும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட ஆவியானவர்
என்னை ஏவுகிறார் என்றுதான் நான் சொல்ல வேணும். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், நான் திரும்பி சொல்றேன், நீங்க எழுந்தும் பொழுது அவருடைய சாயலை தரித்துக் கொண்டீர்கள், ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவரோடு கூட வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேன்மையானதை தேடுங்கள். all focus where you are seated. ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற எக்ஸ்டர்னல் மனுஷனை பார்த்துட்டு இருக்காத, அவரோடு பரலோகத்தில் இருக்கிற பரலோக பிரஜை. what is that meaning? everything under your control. you are God. அவரோடு கூட வீற்றிருக்கிறீங்க. அந்த சிங்காசனத்துக்கு உரியவர்கள். சிங்காசனம் என்னும் பொழுது ஆளுகை. சகலமும் பாதங்களுக்கு கீழே. எபேசியர் 1 அதிகாரம் 19-20 வசனங்களில் வாசிக்கிறோம். அதுதான் சொல்றாரு. அவ்வளவு அந்த அந்த பார்வை உங்களுக்கு வரணும். எப்படி ஏரோப்ளேன்ல இருந்து கீழே பார்க்கிறோமோ அது மாதிரி பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற பிரச்சனை எல்லாம் தூசி அப்படின்னு ஊதுற மாதிரி இருக்கு. அவ்வளவு சின்னதா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும் பொழுதுதான் வெளி மனிதன பெருசா கோலியாத் அப்படின்னு, அங்க இருந்து பார்த்தா ஊதுகிறத மாதிரி இருக்கிறது. அதுதான் சொல்றாரு, அங்க உங்க போக்கஸ, உங்க அட்டென்ஷனை திருப்புங்க. உங்க அட்டென்ஷன் போக்கஸ் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் இஸ். லூக்கா 12 சொல்வார்ல, எங்க உங்க பொக்கிஷம் இருக்கோ அங்க உங்க இருதயம். ஆமா, யூ சேஞ்ச் யுவர் போக்கஸ். அப்பதான் அதை ரிசீவ் பண்ண முடியும். அங்க போக்கஸ் இல்லாம வெளி கிரியை மேல இருந்தீங்கன்னா உங்க இருதயம் ஹார்டன் ஆயிடுது, கடினப்படுது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஆகிறது. விசுவாசம் உள்ள நன்மையான இருதயம், அப்படிதானே? குட், அப்படிதானே? நன்மையான இருதயம் தான் கனி கொடுக்கும். 30, 60, 100. அதுக்கு அப்ப என்ன பண்ணும்? யுவர் போக்கஸ் ஷுட் பி. அதுதான் இங்க சொல்லி கொண்டு இருக்கிறார். 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு? தேடுங்கள் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு? உங்க போக்கஸ் எல்லாம் மேலானவை. எதுங்க? ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், பிசிக்கல் திங்ஸோட மேலானது. அப்ப எல்லாமே அந்த ஜோ லைஃப், ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒர்க்கிங் த்ரூ அஸ். அதுல அதை நாடு, அதை தேடு என்று சொல்லுகிறார். தேடுங்கள், நாடுங்கள். உங்களுடைய ஜீவன் எங்க மறைந்து இருக்கிறதோ, கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு வெளிப்படும். ஆகவே நாம் கிறிஸ்து இயேசுவோடு வீற்றிருக்கிற வலது நம்முடைய ஜீவன் எங்க இருக்கிறது அங்க போக்கஸ் பண்ண சொல்றார். இப்ப பிரச்சனையே அதுதான். அதை போக்கஸ் பண்ணல. ஏன் ஜீவனை வெளிப்படுத்தலன்றதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஏன் ஜீவனை வெளிப்படுத்தல? நம்ம போக்கஸ் மை அட்டென்ஷன். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல, என் மகனே, என் மகனே, இந்த நித்திய ஜீவனை குறித்து நான் சொல்ற வசனங்களை கவனிடா. இந்த வசனங்களுக்கு நீ செவிசாய்டா. அது உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும் தம்பி. அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும். அத ஒரு பொக்கிஷமா. அப்ப என்னங்க, எப்பங்க இருதயத்துல பொக்கிஷமா அது வர முடியும்? அது பொக்கிஷமா வரும்பொழுது தானே ஆவியானவர் அங்க வெளிச்சம் தராரு. அந்த வெளிச்சத்தினால தானே இருதய விசுவாசம், பேசுகிற விசுவாசம், செயல்படுகிற விசுவாசம் வந்து அந்த ஜீவனில ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறோம். ஆவியின் வரங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறோம். அற்புத அடையாளங்களை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதை தான் அவர் சொல்றாரு, அவங்க சுய முயற்சியினால அதை தேடினபடினால அவங்களால என்ன பண்ண முடியல? அந்த வாழ்க்கை வாழ முடியவில்லை. சுய முயற்சியினாலே அவர்கள் அதை தேடினபடினால் அவர்கள் அவ்வாறு வாழ முடியவில்லை என்று சொல்லுகிறார். நிலைநிறுத்த தேடுகிறார்கள். சுய 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 தங்களுடைய கிரியையை. ஆகவே என்ன ஆயிட்டாங்க? தேவனுடைய வழிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இது அவங்கள மாத்திரம் பத்தி சொல்லலைங்க. இன்னைக்கு என்னையும் மாத்தி அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படிதான்டா பண்ற சந்தர் சிங். நீ உன் சுய நீதியை நிலைநாட்ட அல்லது ஒன்று சுய பலத்தினால காரியத்தை செய்ய முயற்சிக்கிற. அது நடக்கவே நடக்காது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் 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 செய்யக்கூடாது. நீ எவ்வளவுதான் உபவாசித்தாலும் ஜபித்தாலும் முயற்சித்தாலும் உன்னால முடியாது. ஆனா என்ன சொல்றாரு? அவரோடு இணைந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்போ அந்த பலன் வருது? அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ அந்த பலன் வருது? நீங்க
நீங்க தான் செய்றீங்கன்னு கிரியை செய்யும்போது அந்த பலன் வராது. நீ பண்ற வரைக்கும் பண்ணுடான்னு விட்டார். ஆபிரகாம விட்டார்ல. அவன் இஸ்மவேல வச்சு எல்லாம் பண்ணா விட்டுட்டாரு. 15 வருஷம் டார்க் பீரியட் ஆண்டவர் வரவே இல்ல. விட்டாரு. அதே மாரிதான். அவரை சார்ந்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். மோசே முதல்ல தான் சுயமட்டில் 40 வயசுலயே நினைச்சான். ஆண்டவர் தனக்கு வச்ச திட்டத்தின ஃபெயில்டு. 80 வயசுல இனி என்னால முடியாது. வாடா நான் செய்றேன். அப்ப டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அததான் சொல்ல வரேன். அதுதான் விசுவாசம். நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் பேசுறீங்க. நீங்க தான் பார்க்கிறீங்க. நான் சிறிதும் பெரிதுமான எல்லா காரியத்துக்கும் நீங்க தான். அதுதாங்க அப்படித்தானே இயேசு வாழுகிறார் சுவிசேஷத்துல. டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். நாட் டோட்டலி செல்ஃப் ரிலையன்ட். போன வாரம் கூட சொன்னேன். சுயத்தின் மேல நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை. என்னால ஒண்ணுமே முடியாது அப்படிதாங்க சொல்றாரு. ஏன்? என்னில் தானே நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இங்க 15 நாள்ல சொல்றாரு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன? என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய மாம்ச கிரியையினாலும் அல்ல, ஆவியினாலே. ஆவியானவரே அந்த ஜீவனை என்னில் வாழ வைக்கிறவர். ஆவியானவராலே தான் முடியும். எனக்குள் வாசுகிற தேவ ஆவியானவர், தேவனானவர் தான் வாழ முடியும். Total dependence on the indwelling Holy Spirit to live the life of God. அதுக்கு தாங்க ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டாரு. அதுதானே அவர் சொல்றாரு. அங்க நல்லா படிச்சு பாருங்க. இத வந்து கொஞ்சம் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தையும் 16ஆம் அதிகாரம் 16லயும் பாருங்க. இந்த ஆவியானவர் வந்து என்னென்ன செய்வார்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். அவர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் இல்லைன்னு சொல்றாருங்க. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு வேத வசனத்தில் வெளிச்சம் தருவார். அதுதான் சத்தியமாகிறது. when you get revelation it became truth, more real than what you face reality in the world. The truth is higher one only when the revelation comes. வெளிப்பாடு வரும் பொழுதுதான் அது சத்தியமாக நமக்கு வெளிப்படும் பொழுது நாம் காண்கிற காரியம் விட அது உண்மையாகிறது. அதை யார் மூலமா? நான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தான் அந்த வெளிச்சம் தந்து சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழி நடத்துகிறார் அல்லது வெளிப்பாடு தருகிறார். அதனால்தான் பவுலடிகளார் ஜெபிக்கிறாரு. அறிந்து கொள்வதற்கான இந்த ஜீவனை அறிந்து கொள்வதற்காக, மெய்தேவனை அறிந்து கொள்வதற்காக, மெய்தேவன் என்னில் இருக்கிறாரு அந்த நித்திய ஜீவனை நான் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் இங்கிலீஷ்ல வெளிப்பாடு தான், தமிழ்ல தான் தெளிந்த வெளிப்பாட்டையும் தருகிற ஆவியை எனக்கு தாரும் ஜெபிக்கிறார் எபேசு சபை மக்களுக்கு. யோசித்து பாருங்க. அந்த வெளிப்பாட்டை தருபவர் ஆவியா. அவருடைய ரோல்ங்க அது. எப்ப தருவாரு? when you put your faith. விசுவாசம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லைன்ட்டாரு. உங்களுக்கு வெளிப்பாடு வேண்டாலும் உள்ளாக வாசம் பண்ணும் ஆவியானோர் மேல நீங்க விசுவாசம் வைக்கணும், எதிர்பார்க்கணும். ஆனா நமக்கு அப்படி இல்லையே. நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் சரீர பிரகாரமாக ஐம்புலன்ல ஒரு சத்தம் காதல கேட்குமா, ஒரு தரிசனம். ஏன்னா சில பேர் அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது பேதுரு மூலமாக 2 பேதுரு 1:18-19 ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆடிபிள் வாய்ஸ கேட்டேன், பிராக்டிக்கலா அந்த மகிமைய பார்த்தேன். அதை விட மேலான அதிக உறுதியான தேவ வார்த்தை என்ன சொல்றது? ஜீவன் உங்களுக்கு உண்டு, அந்த ஜீவனில் நீங்கள் வாழ முடியும். அது உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை. நீ அதை பார்த்து கொண்டிருந்தா போதுன்றாரு. அதை பார்த்து பார்த்து அதுதான் அங்க தியானம். அப்ப ஆவியானவர் வெளிச்சம் கொடுத்து அந்த ஆவியானவரே அந்த சாயலை உன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 சொல்றாரு. அதுதான் காட்ஸ் மெத்தட். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? முயற்சிக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்? முயற்சிக்கிறேன். அவங்கள விட்டுடுங்க. நம்ம என்ன பண்றோம்? முயற்சிக்கிற வரைக்கும் என்ன சொல்ல, உங்களால கூடாதுன்ட்டார். எப்பந்தான் கொடுமா? என்னை அவரால கொடும், என்னை பலப்படுத்துகிற. அப்போ அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நமக்காக கிரியை செய்ய அனுமதிக்கிறோம். You allow him to work for you.
the life என்ன பண்ணுது? It is responding by my faith. The soul life is in me. When I put my faith in the soul life and Holy Spirit, it responds by manifesting, expressing himself. கிறிஸ்துவை என் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்ன பண்ணுது? நான் எதன் மேல விசுவாசம் வைக்கிறோமோ அதை எனக்கு வெளிப்படுது. இட்ஸ் த ரெஸ்பான்ஸ் ஃபார் மை ஃபெய்த் on the object which I place. If I place my faith on the soul life and the Holy Spirit, what is its response? It expresses the soul life of Holy Spirit in my external, outward, physical life. அதான் சொல்றாரு. நம்முடைய இயற்கையான சரீர வாழ்க்கையிலே அந்த உள்ளான சாயலை வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது? விசுவாசம் வைக்கிறபடினால். இட்ஸ் a ரெஸ்பான்ஸ். தேவனுடைய பிரதிபலன், கிரியைக்கான பிரதிபலன் அல்ல. விசுவாசம் வைக்கிறபடினால, எதன் மேல விசுவாசம் வைக்கிறோமோ அது எனக்கு கொடுக்கிற பலன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், அது ஆவியின் கனி என்று சொல்லுகிறார். இட்ஸ் a fruit. It produces automatically. அப்படிதானே? அவன் விதைச்சிட்டான், அதாவது தியானித்துட்டான், இருதயத்துக்குள்ள போயிடுச்சு, விசுவாசித்துட்டான், பேசிட்டான், செயல்படுவான். அதுதான் ஆட்டோமேட்டிக். அவன் அறியாத விதமாக, அவனுக்கு தெரியாத விதமாக தானாக கனி வரும். கனி கொடுக்கிறது மரம் ஒண்ணும் முக்குறது இல்ல, முனவுறது இல்ல, ஒரு கனி என்று சொல்லுவதும் இல்லை, கஷ்டப்படுறதும் இல்லை. அது ஆட்டோமேட்டிக். ஏன்? அது மரத்தோடு இருக்கிற வரைக்கும் அந்த கனியை தான் தரும். அந்த கிளை முடிஞ்சு உளுந்துருச்சுன்னா அதுல கனி கிடையாது. அதான் ஆண்டவர் அங்க 15 அதை தான் சொல்றாரு திரும்பவும். திஸ் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். ஏன் கனி கொடுக்கலன்றது இப்ப நம்ம பார்த்தோம். ஏன் எப்படி கனி கொடுக்க முடியும்? விசுவாசத்தினால மாத்திரம். அதனாலதான் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா, விசுவாசத்தினால் நீதிமான் கிறிஸ்துவாக வாழுவான். அதாவது வியாதி இல்லாமல், அப்படிதானே, பலவீனம் இல்லாமல். அப்போ நல்லா பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எப்ப என்ன பலப்படுத்துகிறாரு? எப்ப என்ன பலப்படுத்துகிறாரு? நான் சும்மா உட்காந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு பலன் உண்டு பலம் இல்லைங்க. நான் சொன்னல, விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது, அதை சொல்லி சொல்லி ஹியரிங் ஃபெய்த் வந்து அது ஹார்ட் ஃபெய்த் ஆகி, அது ஸ்பீக்கிங் ஃபெய்த் ஆகி, அப்ப ஸ்பீக்கிங் ஃபெய்த்ல என்ன? பலவீனமே வராது, வாயில பலன் தான் வரும், வேற வார்த்தையே வராது. கான்ட்ரரி. அந்த ஸ்பீக்கிங் ஃபெய்த் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதாங்க ஆவியானவர் நம் மூலமாக்கிற விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகிறார். அவரே விருப்பத்தையும் செய்கையும். ஆனா நம்ம வேற மெத்தட்ல ட்ரை பண்றோன்றார், அறியாமைன்றாரு. அப்படிதானே? அவங்களுடைய ஜீலெல்லாம் இருந்தது, ஆனா தங்க சுயன், அதாவது சுயத்தின் மேலேயே கண்ணை வச்சுட்டாங்க. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, டோட்டல் போக்கஸ் அவர் மேல இருக்கணும்னா உங்க மேல இருந்து டோட்டல் போக்கஸை எடுத்துருங்க. நான் செய்யணுமே, ஐ எம் ஆப்ளிகேட்டட், அதை தூக்கி போடுங்க. நான் கீழ்ப்படியணுமே, தூக்கி போடுங்க. எது மேல உங்க கண்ணை பதிய சொல்றாரு? அவர் என்ன செய்தார்? கிரேஸ். அவர் என்ன செய்தார்? அவர் செய்தபடினாலே நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன். அவர் என்னிலே அந்த ஜீவனையும் ஆவியானவர் அதன் மூலமாய் கொடுத்தபடினாலே அவரே என்னில் வாழ்கிறார். அததான் பவுலடிகளார் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:10 அவர் சொல்லுவதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆனால் அந்த வசனத்தை எடுத்துனா இப்ப திரும்ப உங்களுக்கு படிக்கல. ஏன்? அவரே என்னில் வாழ்கிறார். நான் இருப்பது தேவ கிருபை. அது என்னை சும்மா இருக்க விடல, அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது. அப்போ அந்த கிருபையிலே இளைப்பாறுகிற இடத்திற்கு அவர் வந்து விட்டார். கிருபையிலே பிரவேசித்து விட்டார். கிருபையிலே அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டு விட்டது. கிருபையில இருதயம் ஸ்திரப்பட்டா விசுவாசத்துல தான் வாழுவோம். கிருபைனா என்னங்க? அவர் செய்தது, நான் செய்ததல்ல, நான் செய்ய போவதில்லை. அது இருக்க வரைக்கும் பிரமாணத்துல இருதயம் ஸ்திரப்படுது. இப்ப டோட்டல் போக்கஸ் என் ஆவியில் இருக்கிற அவர் மேல போறனால
அங்க நான் தேடுகிறபடினால, அதை என் நோக்கமா இருக்கிறபடினால, அதை நான் நாடுகிறபடினால அவர் மேல விசுவாசம் வைக்கிறோன்றோம். அப்படிதான் விசுவாசம் வைக்கும் போது நீங்க எங்க உங்க இருதயம் இருக்கு அப்படித்தானே சொல்றாரு. வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் யுவர் ஹார்ட் இஸ். மை ட்ரெஷர் இஸ் ஜோயல் லைஃப். இவ்வளவு பெரிதான பொக்கிஷத்தை நாம் மண்பாண்டங்களிலே பெற்று இருக்கிறோம். இவ்வளவு பெரிதான ஜோய ஜீவனை பெற்று நாம் கவலையற்றிய நம்ம போக்கஸ் அது மேல இல்ல. அது எல்லாவற்றையும் நான் சொன்ன டோட்டல் பேக்கேஜ், எவ்ரிதிங் நீடட் ஃபார் திஸ் லைஃப் அந்த காட்லினஸ் தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு அதுல கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ எங்க நமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்க மேல போக்கஸ் இல்லாம இந்த மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது, இது பலவீனம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஒன்றுக்கும் அது மேல போய் நம்பிக்கை வச்சா வேத வசனம் என்ன சொல்லுது? தன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17 சொல்றார், 10 எடுத்து வாசித்து பாருங்க. அங்க சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஏன் சபிக்கப்பட்டவன்? இங்க என்ன சொல்றாரு கலாத்தியர்ல? நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் யாவரும் சபிக்கப்பட்டவர்கள். ஏன் 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 ஒருத்தனாலும் முடியாது. அங்கேயே சொல்லிடுறாரு, 11லயே சொல்லிடுறாரு. 10ஆம் வசனத்துல சொல்லிட்டு 3:11 என்ன சொல்றாரு கலாத்தியர்ல? ஒருவனும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாது, எல்லாவற்றையும் நிறைவேற்றினாதான் அவன் ஆசீர்வாதத்துல வாழ முடியும். அப்ப பெஸ்ட் மெத்தட் என்னங்க? அவர் செய்தாரே சாபமாகிய அங்க விசுவாசம் வைங்கடான்னு அங்க சொல்றாரு. விசுவாச மார்க்கத்தாரே, கிருபையின் மார்க்கத்தாரே, புது உடன்படிக்கையின் மார்க்கத்தாரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த ஜீவனில் வாழ்கிற ஆசீர்வாத வாழ்க்கை விசுவாசத்தினாலதான் முடியும். விசுவாசம் அதாவது நான் என்ன சொல்றேன், விசுவாசம் இருக்கும் பொழுதுதான். அப்போ இந்த எந்த விசுவாசம் எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரே, அதுதானே நான் வாசித்து காமிச்சேன். 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல இந்த 3, 4, 5 வசனங்கள் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். 3ல இருந்து 5 வரைக்கும். அங்க அப்படித்தானே சொல்றாரு. கொஞ்சம் சோதித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரு, ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு, கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்காரு. அதனால நீங்க கிறிஸ்டியன் வேதவசனம் சொல்லுது. நீங்க ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அதெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிற இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க வாழ்க்கையில அந்த ஜீவன், அந்த வாழ்க்கை, அந்த தேவனுடைய வாழ்க்கை, தேவ சாட்சி காணப்படுகிறதா? கொஞ்சம் சோதித்து பாருங்க. உங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா, அதனாலதான் உங்க விசுவாசம் உண்டோ என்று சோதித்து பாருங்க. எது மேல விசுவாசம்? உங்களுக்குள்ள இருக்கான்னு நீங்க எண்ணுறீங்கல்ல, அது மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உங்களுக்குள் இருக்கிறத, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதின் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? ஐயா, அங்க பேதுரு போறான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல. தனக்குள்ள இருக்கிறதா அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கிறான்னு எப்படி தெரியுது? வாய்த்த அது சொல்றானா? அது சொல்றான் இல்லைன்னு சொல்லி எனக்குள்ள தரேன்னு. ஆனா அவன் கிரியையில பாக்குறோம். பிறவி சப்பானிய நடக்க வைக்கிறான். அவனுடைய பிரசங்கத்துல பாக்குறோம். அப்படியே வசனம் பொழிகிறத பாக்குறோம் பழைய ஏற்பாடுல. ஏன்? அது அவனுக்குள் இருக்கிறதை அவன் வெளியே காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி? தனக்குள் இருக்கிறது மேல அவன் வைக்கிற விசுவாசம். அதை தான் இங்க சொல்றார் 2 கொரிந்தியர் 13ல. உங்களுக்கு விசுவாசம் உண்டான ஐயா, வேத வசனத்துல சோதித்து பார்க்க சொல்லல. அவர் அங்க சோதிக்க சொல்லல, டெஸ்ட் பண்ண சொல்ல. அங்க இருக்குன்னு தான் சொல்லி இருக்கு. ஏன்? அவருடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம், அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், அவருடைய சுகம் என்னுடைய சுகம். ஆனா இப்ப உங்க வாழ்க்கையில அது இருக்கா? அப்ப என்ன சொல்ல வராரு? எவ்வளவு நாளைக்குடா அது வெறும் வேத அறிவாக, மூளை அறிவாக இருக்கும்? அது வாழ்க்கையில சாட்சியாய் வெளிப்படுகிற அறிவாய் வெளிப்பட வேண்டும் என்று அதுதான் சொல்றாரு. சோதித்து பாருங்கள். விசுவாச பரீட்சையில, அங்க பரீட்சை என்று சொல்லுகிறார். சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள். Just test yourself. ஐயா, not test the word, test yourself. உங்க வாழ்க்கையில அப்படி இல்லைன்னா ஒரே காரணம், அங்கேயும் அதுதான் சொல்றாரு, அவிசுவாசம்.
விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த தேவ ஜீவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஏன்? அந்த ஜீவனை வெளிப்படுத்தத்தான ஆவியானவர். ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் அறிவீர்களே. அதனாலதான் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 வரும்பொழுது ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறார். அது இன்னைக்கு எடுக்க முடியாது, நான் நெக்ஸ்ட் வீக்ல எடுக்கிறேன். அப்போ இந்த ஜீவனில் வாழ வேறுவதற்கு உதவ வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தேவ சாயலை, உள்ளான ஜீவனின் சாயலை வெளிப்படுத்த வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான சாட்சி கொடுக்கிறாரு இந்த ஜீவனை குறித்து, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை குறித்து சகல சத்தியத்துக்குள் என்னை வழி நடத்துகிறார், என்னை போதிக்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார், வழி நடத்துகிறார். அது மாத்திரமா, அவர் என்ன பண்றாரு? பிதாவினிடத்தில் கேட்டவைகளை எல்லாம் எனக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குரியது, பிதாவுக்குரியது, அதை எனக்கு போதிக்கிறார், எனக்கு எடுத்து சொல்லுகிறார். அவர் எடுத்து சொல்லுவோம் தான் என்னன்றோம், தேவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்பதானே விசுவாசம் வருது. அப்போ see the role of Holy Spirit. ரெண்டுமே இருக்குங்க, வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர். இது ரெண்டு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ரிசோர்ஸ், கிரேட் வெப்பன்ஸ். அதை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த வாழ்க்கையை நம்ம அதனாலதான் சொல்ல, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் அந்த வார்த்தையின்படி வாழ்வான் என்று சொல்லுகிறான். ஏன்? அப்பதானே ஆவியானவர் உதவி செய்ய முடியும். ஆவியானவர் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அல்லது சொல்ல போனா கிறிஸ்து நாங்கள் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவோம். அப்போ அவர் வாழணும். அப்ப என்ன பிரச்சனை இன்னைக்கு? தேவ ஜீவனில் நாம் வாழாமல் இருப்பதற்கு அறியாமை, இக்னரன்ஸ். அதான சொல்றாரு, என்ன அறியவில்லை? நமக்குள் வந்தவரை நாம் அறியவில்லை, நமக்குள் வந்த ஜீவனை நாம் அறியவில்லை. எப்போ அந்த ஜீவனை அறிவோம்? when we are full of Holy Spirit. ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம அறியாம ஒரு ஆசை, ஒரு தாகம், ஒரு வாஞ்ச, அவரை நான் இன்னும் அறியணுமே, இன்னும் நான் அவரை அறியணுமே, இன்னும் நான் அப்படின்னு ஒரு தாகம், a hunger and a thirst to know him more. That's an outward sign of filling with the Holy Spirit. நான் என்ன சொல்றேன்னா, ஆவியில் நிரம்புவது வேறே, ஆவியானவரை பெறுவது வேறு. முதல் அனுபவம் ரட்சிப்புல நாம் ஆவியானவரை பெற்று we are sealed, முத்திரை போடப்படுகிறோம் மீட்கப்படும் நாளுக்கென்று. அதுவரை we are 100% guaranteed மீட்கப்படுவோம், சீல் போட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்குது. அததாங்க எபேசியர் 1:13 சொல்றாரு, we are sealed என்றாரு. அந்த ஆவியானவர் தான் ஆண்டவரோடு தரிசித்து உறவாடுகிறோன்றாரு 2:18, 22 எல்லாம் அந்த எபேசியர்ல சொல்லும் பொழுது. ஆனா 5:18 வரும் பொழுது ஆவியினால் நிறைந்து என்ற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த ஆவியினால் நிறைந்து காணப்படும் பொழுதுதான் அப்படின்னா, he takes the upper hand. It is no more I. The Holy Spirit in me takes ஆவியானவர் ஃபுல்லா. It takes control of my personality, my emotions. அப்படிதானே? என்னை என்னவாக்குற என்னுடைய பர்சனாலிட்டின்றோமே, தனித்தன்மையை ஆவியானவர் முழுமையாய் நிரப்புகிறார். இது வரைக்கும் எப்படி இருக்காரு? எனக்குள்ள இருக்காரு. He was dormant. இப்போ ஃபுல்லா, when I am full of Holy Spirit, ஆவியினால் முழுமை. அப்போ என்னுடைய பர்சனாலிட்டி, அததான் அவர் அங்க சொல்றாரு 5:18. அதை எடுங்க, அதை நான் வாசி தர்றேன். உங்களுக்கு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5:18 என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர்ல, துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபானம் வெறிக்கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து நம்மை வாழ சொல்லுகிறார். ஏங்க? அப்பதான் ஆவியினால் நிறைகிற வாழ்க்கை தான் விசுவாசத்தினால் நிறைந்த வாழ்க்கை. விசுவாசத்தினால் நிறைந்த வாழ்க்கை ஆவியானவரால் நிரம்பின வாழ்க்கை.
அப்போ அந்த வாழ்க்கை வாழ வேண்டும்னா என்னது? இட் பிகேம் சோ டாமினன்ட். மதுபான வெறியோட சொல்றாரு. மதுபானம் என்ன பண்ணும்? இட் பிகேம் சோ டாமினன்ட் இன் ஹிம். அது வரைக்கும் சும்மா வாயை மூடிட்டு சாமி வணக்கம் அப்படின்னுவான். அந்த மதுபான வெறி வந்ததும் டாய். ஏன் ஏன் அது அவனை டாமினன்ட் ஆக்கிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா சாமி மன்னிச்சுக்கிங்க அப்படின்னுவான். ஆனா அந்த நேரம் பாருங்க டாய். அவனுடைய பேச்சு மாறுது, அவனுடைய வாசனம் மாறுது, அவனுடைய நடை உடை மாறுது. ஏன்? இட் பிகேம் சோ டாமினன்ட். அந்த தான் இங்க சொல்ல வர. அந்த அளவுக்கு உங்க ஆவியானவன் டாமினன்ட் ஆயிடுச்சுன்னா அங்க ஸ்தேவான் பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி போல்ட்னஸ். அப்போஸ்தலர் 7ல அவனை கொலை செய்யறதுக்கு வந்துட்டாங்க. அடி அடின்னு அடிக்கிறான். நீங்கள் அவருக்கு வருந்தீங்க, நீங்க வழங்கா கழுத்துள்ளவர்கள், அப்படித்தானே? கீழ்ப்படியாத இருதயம் போட்டு புச்சு அவ்வளவு தைரியமா பேதுருவ பாருங்க. அதுக்கு முன்னால அடியேன்னு மறுதளிச்சவன் இப்போ நாங்க இப்படி இயேசுவை சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு தைரியமா சொல்றான். அந்த நாமத்துல தான் நாங்க. அப்போ அந்த தைரியம் எங்க இருந்து வருது? they were full of holy spirit. they were full. சீவனை பத்தி அப்படிதான் சொல்றாரு. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரத்துல அவங்களை தெரிந்தெடுக்கும் பொழுதே 3ஆம் வசனத்துல ஆவியினால் நிறைந்தவனை தான் தெரிந்தெடுக்கிறாங்க. அப்புறம் 5, 8, 10 அதை வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? ஸ்டீபன் full of faith, full of spirit became full of faith, full of wisdom. அடுத்து சொல்றாரு full of wisdom. Nobody can stand against him, against the wisdom. Signs and wonders. Why? He was full of spirit. அப்போ அவனுடைய ஆள் தத்துவம், பர்சனாலிட்டி, அவனுடைய ஆள் தத்துவத்தையே ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். ஆவியானவரும் ஒரு பர்சனாலிட்டி தான். இஸ் a person. இப்போ நான் இல்ல, அந்த பர்சன் என்னை முழுவதுமாய் ஆட்கொண்டு விடுகிறார். அந்த இடத்துக்கு வரதுதான் என்ன சொல்ற? ஆவியினால் நிறைந்த. அங்க பவுல் அடிகளார் என்ன பண்றாரு? அவன் திசை திருப்ப பாக்குறான் கவர்னரை. இவன் என்ன பண்றான்? ஆவியினால் நிறைந்து எல்லா கபடமும் அப்படின்னு அப்படியே அவனுடைய படத்தை அப்படியே சொல்லி நீ கண்ணு காண மாட்ட, குருடன் இருப்பான்றாரு காலம் வரைக்கும். அப்ப பாருங்க, when he was full of Holy Spirit, it is not Paul. It is not Paul. The Holy Spirit in him working, giving revelation and doing signs and wonders. அங்க ஸ்தேவானின் கைகளினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அப்படி என்ன? When he was full of Holy Spirit, he was full of faith and full of power and wisdom, and signs and wonders were happening. 6ஆம் அதிகாரத்தை எடுத்து அப்படியே வரிசையா வாசித்து பாருங்க. எனக்கு நேரம் இல்லாதனால நான் இப்ப அதை வாசிக்கல. அப்ப பாருங்க, காரணம் என்ன? அது வரைக்கும் அவனா வாழ்ந்தான், ஒண்ணும் நடக்கல. இப்போ he takes full control. என்னை அல்லாமல்னாரு, அவரே எல்லா கண்ட்ரோல் எடுக்கிறாரு. ஏங்க? full of Holy Spirit. Holy Spirit takes full control of him, his personality, அவனுடைய ஆள் தத்துவத்தை, அவனுடைய எமோஷன்ஸ், அப்படிதானே? they were full of jealousy, அப்படிதானே? ஆச்சரியம், ஆச்சரியத்தினால் நிறைந்து, பொறாமையினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உள்ளதான் இருக்குது அதெல்லாம். ஆனா அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்க எமோஷன்ஸ்ல முழு ஆச்சரியம், சந்தோஷம், சந்தோஷத்தினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, சீஷர்கள் சந்தோஷத்தினால் நிறைந்தால் அங்க அப்போஸ்தலர் நடபடியில வாசிக்கணும். அப்ப பாருங்க, full joy, full peace, full power, full faith, full love, எல்லாமே அங்க வருது. எப்போ? when you are full of Holy Spirit. full of. அப்போ இந்த ஜீவனை வெளிப்படுத்த வேண்டுமானால் விசுவாசம், அந்த விசுவாசம் செயல்பட ஆவியானவர். இது ரெண்டு தான் அங்க சொல்றார். அந்த you must be full of spirit means you are full of faith, full of wisdom, full of power, full of manifesting God's image. உன் பேச்சு மாறுது, உன் வாசனம் மாறுது, உன் நடை உடை மாறுது. அதனாலதான் அவங்க தெரிந்தெடுக்கும் பொழுதே ஆவியில் நிறைந்தவர்களை டீக்கன் வேலை, அப்படிதானே? பந்தி விசாரிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஆவியில் நிறைந்தவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்? அதுக்கு முன்னால் அங்க பிரச்சனை. இவன் நம்ம ஊர்காரன், இவன் நம்ம ஜாதிக்காரன், இவன் கிரேக்கன், இவன் யூதன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெஷலா இவனுக்கு கூட 2 பீஸ் வை, அவனுக்கு 1 பீஸ் குறைச்சி வை.
அப்படின்ற மாதிரிலாம் பண்ணனாலதான் அங்க வாக்குவாதம் முறுமுறுப்புலாம் வந்துச்சு. உடனே தான் வேணாம்பா நீங்கெல்லாம் ஆவி இல்லாத ஜனங்க. ஆவியில உணவு நீங்க ஒரு நாள்ல ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. அப்போஸ்தலர் 2 நாள் அன்னைக்கு நீங்க எல்லாம் பெற்றுக்கொண்டீங்க, சீஷரானீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதோட தூங்க விட்டுட்டீங்க. ஆனா இது ஒரு நாள் அனுபவம் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்புறது. ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பும். அதனாலதான் நம்ம டங் ஸ்பீக்கிங்க்கு டெய்லி டங் ஸ்பீக்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அங்க அப்படி இருக்க ஆளுங்களை தான் தெரிந்தெடுத்து மூப்பர்களாக நியமித்து கையில வைத்து ஜெபிக்கிறாங்க. வேதவசனம் விருத்தி அடைகிறது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. காரணம் என்ன? யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப கொடுக்கப்பட்டு விட்டது? People full of Holy Spirit. If you are full of Holy Spirit, the Zoe life will definitely manifest. If you are full of Holy Spirit, you will be full of faith. You will be full of power. You will be full of wisdom. அது வேதவசனம் அப்படியே சொல்லிக்கிட்டு நீங்க 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அப்படியே வரிசையா ஸ்தேவானுக்கு மட்டும்தான் சொல்றாரு. அந்த 7 பேர்ல full of faithன்றது. அப்புறம் பின்னாடி சொல்லும்போது he was full of power, Holy Spirit and power என்றார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க போய் அப்ப கடைசியில அவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. அவன் பண்றது தப்புன்னு. ஆனா அவனுடைய ஞானத்தை எதிர்த்து நிற்க he was full of wisdom of God, எதிர்த்து நிற்க முடியல. 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, நியாய சங்கம் அப்படியே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஒப்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஆதியில இருந்து. ஜஸ்ட் இமேஜின், his heart was full. The Holy Spirit was speaking, full of Holy Spirit. Holy Spirit was speaking through him. Full of boldness. அவங்களை கண்டு பயப்படவே இல்லை. தைரியமா அடிக்கிறான். நீங்க தான்டா கொலை செஞ்சீங்க, நீங்க வணங்கா கழுத்து உள்ளவங்கடா, கீழ்ப்படியாத உள்ளவங்கடான்னு அப்படி தைரியமா சொல்றான். கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ். எப்பங்க அந்த வந்து இஸ் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவன் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கல்லடியில எல்லாம் தூக்குறாங்க. இவன் முழங்கால் போனா வானம் திறந்த ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹெவன் இஸ் ஓப்பன் ஃபார் ஹிம். கண் திறந்து வானத்தை பார்க்கறான். இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சல் தன்னை வரவேற்கிறத பார்க்கறான். இவங்களை எல்லாமே தேவ சாயலை வெளிப்படுத்துகிறான். எவ்ரிதிங் manifesting the image of God. Why? He was full of spirit. ஆவியினால் நிறைந்தவனாய், விசுவாசம் நிறைந்தவனாய், வல்லமை நிறைந்தவனாய், அடுத்தது என்ன சொல்றாங்க? ஞானம் நிறைந்தவனாய், அற்புத அடையாளங்கள் செய்யலாம். ஒருவனை எதிர்த்து நிற்க முடியல அவன் பேச்சு திறமையில. சாகும் பொழுதும் மன்னியும் என்ற அந்த கிறிஸ்துவின் சாயலை அப்படியே வெளிப்படுத்துகிறான். The Zoe life in him was manifested. அங்க கீய சொல்றாரு. அதனாலதான் இங்க சொல்றாரு 5:18 அந்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில அது ஒரு மிக முக்கியமான காரியம். இரவும் பகலும் தியானம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆவியினால் நிறைவது. ஆவியினால் நிறைவதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அடுத்த வாரம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா அதை நான் போறேன், இல்லைன்னு சொல்லல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அத முத ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அதுதான் வரேன் நானு. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இதுக்கு முன்னாக வேதத்துல 2 இடத்துல சுவிசேஷத்தை நம்ம பார்க்கலாம், ஆவியினால் நிறைந்துன்னு சொல்லி. ஆனா இங்க ஆஃப்டர் த பெந்திகாஸ்ட் அதுதான் நான் எடுக்கிறேன். அங்க ஒரு 2 தடவை இருக்கும், இங்க ஒரு சுவிசேஷத்துல. அவர் என்ன சொல்றாரு? முதல் தடவை ஆஃப்டர் த பெந்திகாஸ்ட் ஆவியானவர் வந்து அவங்க நிரப்பும் பொழுது, அவங்க ரட்சிக்கும் பொழுதே ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்துட்டார். இப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு they were filled. அப்படின்னா முழுமையாய் அவர்களை ஆட்கொள்ளப்பட்டு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு? குடிகாரம் பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. There is a sign manifesting. Their speech were different. அவங்க பேசுறதே வித்தியாசம். ஆனா அநேகர் அந்த நாளில் அங்க இருந்தனால நம்ம பாஷையில அவன் தேவனை புகழ்றான்னு அங்க சொல்லுவதை பார்க்க முடியும். When they were full of Holy Spirit, they spoke in tongues. அததான் நான் சொல்ல வரேன், டங்ஸ் பத்தி. சில பேர் அதுக்கு விரோதமா சொல்லலாம். நான் பேர் சொல்ல இஷ்டப்படல. பெரிய ஒரு தலைவர் கூட ரீசெண்டா 3 ஊழியக்காரர்கள் பேட்டி காணும்போது வித்தியாசமாக சொல்லுவதை நான் டிவியில பார்த்தேன், யூடியூப்ல. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுறது, when you are full of Holy Spirit, there will be utterance. That utterance he calls it tongues.
வேறு பாஷைகள் அப்படித்தானே சொல்றாரு. 2 நாள்ல என்ன சொல்றாரு? தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் அக்கார்டிங் டு த அட்டரன்ஸ் கிவன் பை த ஹோலி ஸ்பிரிட். அப்போ because you are full of Holy Spirit, their tongue were taken control by the Holy Spirit. So they is speaking differently. குடிகாரம் பேசுற மாதிரி. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்போ it's a must filling in the Holy Spirit every day of your life, not only your meditation. ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்புவது. ஆவியில் நிரம்பும் போது நடக்கிற சைன் தான் என்ன சொன்ன? அந்நிய பாஷையில் பேசுவது. அதை தான் சொல்றேன், அந்நிய பாஷையில பேசுவதை அசட்டை பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. அது எடிஃபிகேஷன். எடிஃபிகேஷன் என்ன? தேவ சாயலை வெளிப்படுத்த உதவுகிறது. நான் உங்களுக்கு சொல்றது அது ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கீங்க. இன்னைக்கு சொன்னதுல ஏன் தேவனுடைய ஜீவன் வெளிப்படவில்லை என்பதை சொன்னேன். அறியாமை, விசுவாசத்தில் தேட வழியில்லை, தேவ வழியை அவங்க அறியல. அதுதான் அவர் சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு அதான் சொல்றாரு, விசுவாசத்துல தான் முடியும், நீங்க தேவ வழியை அறியணும்ன்றார். இப்ப இந்த விசுவாசத்துக்கு எதன் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும்? இந்த தேவ ஜீவனை, ஜீவனில வாழ நமக்கு உதவி செய்ய வந்த ஆவியானவர் மேல. அப்ப அந்த ஆவியானவர் நம்மை முழுமையாய் நிரப்பும் பொழுது, அவர் மேல விசுவாசம் வைக்கிறபடினால நாம் அவரே நம்மில் அந்த ஜீவனை வாழ உதவி செய்கிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சாயலில் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க இன்று தெளிவாக பேசுறீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாக ஒவ்வொருவரும் ஆவியினால் நிறைந்து, விசுவாசத்தினால் நிறைந்து, வல்லமையினால் நிறைந்து, ஞானத்தினால் நிறைந்து, ஆவியானவர் முழுவதுமாய் அவர் ஆள் தத்துவத்தை ஆட்கொள்கிற இடத்திற்கு அவர்கள் வரத்தக்கதான ஒரு வெளிப்பாட்டையும் ஆண்டவரே செயலையும் நீர் உண்டு பண்ணுகிறபடியா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவருடைய ஆளுகைக்கு இங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஸ்தேவான் வாழ்க்கையில் நீர் வெளிப்பட்டது போல உம்முடைய சாயலை வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.